வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இருக்க போது. நம்ம மல்லி வந்து தென்காசி, நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து இன்றைக்கி தினத்தந்தி பேப்பர் படிச்சிருப்பீங்க, அந்த படிச்சிருந்தீங்கன்னா அதில் நியூஸாக பார்த்துருப்பீங்க. தென்காசியில் வந்து பார்த்திங்கன்னா சடன்லி ஒரு நாளைக்கு 1500 ருபீஸ் ஒரு கிலோக்கு மேலே ஏறி இருக்குது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 4500 ரூபாய்க்கு வந்து செல்லிங் ஆகிருக்கு ஒரு கிலோ குண்டு மல்லி. ஸோ குண்டு மல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பயிர் 200 ரூபாய்க்கு கீழே ரொம்ப சீக்கிரம் போகாது. ஏறிச்சுன்னா கோல்டு மாதிரி தான், இது ஒரு கைண்ட் ஆஃப் கோல்டுன்னு வச்சிங்களேன். ஒரு 4000 4500 போகும். இப்போ திட முகூர்த்தம் வரப்போகுது, ப்ளஸ் திருவண்ணாமலை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் தீபம் நம்ம வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான ஒரு விலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% அதிகம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நம்ம அடுத்தது என்ன மருந்து அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில் ஆஸ்யூஷுவல் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன். அது ஒரு பக்கம். மூணாவது சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்லியை பொறுத்த வரைக்கும் நாம் ஏன் கெமிக்கல் பயன்படுத்துகிறோம். கெமிக்கல் பயன்படுத்தினா இது வந்து நம்ம பிளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம பூமிக்கு வந்து நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறான செயல் இல்லையா. இது மூன்றாவது. நான்காவது, நம்ம ஏன் ஆர்கானிக் வந்து மல்லியை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா அதில் என்ன நமக்கு பிரச்சனை, நன்மை அண்டு தீமை, இது நாலாவது. அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது நிஜமாகவே அவங்களுக்கு வந்து இந்த இந்த பூமி மேலேயோ இல்லை நிலம் மேலேயோ அல்லது நம்ம இந்த வாழ்கின்ற இந்த சொசைட்டி மேலேயோ அவங்க மேலே நிஜமாக அவங்களுக்கு அக்கறை இல்லையா. ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து இப்படி நல்லது கெட்டதுன்னு நம்ம பகுத்தாய்வு செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம வாழ்வியல் நம்ம வாழ்க்கை எப்படி நகரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இல்லையா. திஸ் ஆல் தோஸ் திங்ஸ் வாட் ஐ ஆம் டெல்லிங் யூ, வாட் ஐ சேட் யூ, திஸ் ஆல் இன்டர் கனெக்டடு. நம்ம எதையும் தள்ளி வச்சுட்டு ஒன்றை மட்டும் தூக்கி வச்சுட்டு நம்மளால் வாழ்க்கை முன்னுக்கும் போக முடியாது, அல்லது எல்லாமே ஒதுக்கி தள்ளிட்டு நம்மளால் தனியாக நின்று வந்து வேடிக்கையும் பார்க்க முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் இருக்கிறவங்க, ஒரு விவசாயம் பண்ணுறவங்க, ஒரு விவசாய தொழிலை வந்து குலத்தொழிலாக பண்ணுறவங்க, ஒரு தெய்வமாக மதிக்கிறவங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூழல், அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய பொருளாதாரம், வாழ்வியல், அவங்க பட்ட கஷ்டம், வேறு ஆப்ஷனே இல்லை எப்படிங்கிற ஒரு சூழலில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதில் நம்ம பண்ணுற ஒரு நார்மலாக நம்ம பண்ணுற ஒரு 20-30 ஏக்கர் வச்சுட்டு ஒரு 15 ஏக்கர் வச்சுக்கிட்டு பண்ணுற விவசாயிக்கும், 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுக்கிட்டு பண்ணுற விவசாயிக்கும், அம்பானி மாதிரி அதானி மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்காரு அவரை மாதிரி நம்ம இவங்கெல்லாம் வந்து ஒரு லட்சக்கணக்கான ஏக்கரை வாங்கி வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறவங்க, அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ரொம்ப டீப்பாலாம் போயிட்டு உங்களை வந்து நான் வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன். ஸோ ஐ ஆம் டெல்லிங் த சப்ஜெக்ட், பட் நான் ஓவராலாக டச் பண்ணிட்டு போயிடுறேன். முதல்ல வந்து நம்ம மல்லி விலை வந்து பார்த்திங்கன்னா 4500 திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நான் கேள்விப்பட்டேன். நான் ஃபோன் பண்ண கடைக்காரருக்கு, பட் ஆனால் அவர் ஃபோன் எடுக்கலை. பட் நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போயிருக்கும்போது அவங்க கேட்க சொல்லியிருந்தேன். அவங்க கேட்டதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2000 பக்கம் போச்சுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நான் வந்து டுமாரோ ஐ வில் பி கன்ஃபார்ம் ஃபார் தட். ஸோ விலை வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஒன்று, மல்லியை வந்து நம்ம அடுத்தது என்ன மருந்து அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நேற்று நான் சொல்லியிருந்தேன். கிளியர் கட்டாக எம்சி செட் அண்ட் எம்சி எக்ஸ்ட்ரா வந்து நான் சொல்லியிருந்தேன். அது என்ன மாதிரியான ஒரு கெமிக்கல் காம்போசிஷனில் வந்து நம்ம பண்ணுறோங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முந்தின வீடியோ வந்து நான் ஜிப்ராலிக் ஆசிட் பற்றி நான் போட்டிருந்தேன். அது என்ன மாதிரி காம்போசிஷனில் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஒரு பிளான்ட்ஸ் வந்து ஒரு துளிர் எடுத்து அதை துளிர்லேருந்து நமக்கு நிறையா அரும்பு கட்டி அது மூலமாக பூ வரணும் இல்லையா. நான் வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். எந்தெந்த பிளான்ட் வந்து எப்படி டெவலப் ஆகிட்டுருக்கு, பிரான்ச் எப்படி வந்துட்டுருக்கு, அந்த பிரான்ச்சிலேருந்து எப்படி அரும்பு கட்டுது, அரும்பு கட்டினதுக்கப்புறம் பிளான்ஸ் வந்து என்ன மாதிரி கண்டிஷனில் ப்ரொடக்ஷனுக்காக நிற்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை காணொலி மூலமாக நீங்கள் வந்து தைரியமாக பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க நிறையா கொடி போகுதுன்னு. ஆமாம், நிறையா கொடி போகுது. எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உள்ளங்கை அளவு ஒரு பிடிச்சா, ஒரு கட்டு பிடிச்சா, ஒரு கீரை கட்டு எப்படி நம்ம பிடிக்கிறோம்
அந்த மாதிரி நான் 3 அல்லது 4 கட்டு அந்தளவுக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு அறுத்து போட்டுட்ருக்கேன். அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்த கிளைமேட்டில் வந்து செடி வந்து சூப்பராக வளரும். நம்ம சாதாரணமாக போடுற உரமும், சாதாரணமாக நம்ம அடிக்கிற மருந்துக்கே செடியோட வளர்ச்சி வந்து மிக சிறப்பாக இருக்கும். காரணம், இந்த கிளைமேட் அப்படிப்பட்ட கிளைமேட்டு, தண்ணி நல்லா தண்ணி கிடைக்கும், மழை தண்ணி. உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சது தான், நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. மழை தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் வந்து இஸ் மோர் இல்லையா? நம்ம வந்து ஆகாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை வந்து நம்ம மழையாக கன்வெர்ட் ஆகும்போதும் சரி, பனியாக கன்வெர்ட் ஆகும்போதும் சரி, நம்ம பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கெமிக்கல் கண்டென்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். நைட்ரஜனுடைய மூலக்கூறே வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியை அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை உற்பத்தி பண்ணி கொடுத்து தான் நைட்ரஜன். அதான் யூரியாவாக பயன்படுத்துகிறோம், உரமாக நம்ம பயன்படுத்தும் போது. ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன மருந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னது வந்து ரொனோஃபின் பற்றி உங்களுக்கு நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன். சரிம்மா, மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பியாரிபாரிசஃபன் 8%, டினோஃபிஃபரன் வந்து 5%, டயாஃபெத்தரின் இது ஒரு 18%. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மருந்து. நம்ம பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் இருக்கிற கொசு தொல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடியில் இந்த ஒரு மாதிரி டல்னஸ்ஸு, நிறையா பிரச்சனை, பூச்சி பிரச்சனை இருக்கும். ஆனால் சீக்கிரம் நம்ம எந்த மருந்து அடித்தாலும் அது கேட்காது. பட் ரொனோஃபின் வந்து 3 கெமிக்கல் காம்பனண்ட்டு அதில் கலந்து இருக்கிறதுனால இது ஒண்டர்ஃபுல் மருந்து. தனியாக அடித்தாலாம் பிரயோஜனம் கிடையாது. இது கூட நம்ம என்ன சேர்ந்து அடிக்க போகிறோம்னா, இது கூட எக்கலாஸ் அடிக்க போகிறோம். எக்கலாஸில் வந்து என்ன கெமிக்கல் கண்டென்ட் இருக்குதுன்னு கேட்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குயினல் பாஸ் வந்து காமனாக நீங்கள் வந்து நிறையா தடவை கேட்டிருப்பீங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா சிச்சந்தா கம்பெனி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது சரி, எக்கலாஸ்க்கு அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நிறைய எக்கலாஸில் வந்து நிறைய கெமிக்கல் இது யூஸ்ஃபுல் நமக்கு நிறையா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாபிட்ஸு, அதுக்கப்புறம் பீட்லெஸ்ஸு, அப்புறம் கேட்டர்பில்லரு, அப்புறம் லீஃப் ஹூப்பர்ஸு, அதுக்கப்புறம் மேலிபாக்ஸு, ஸ்கேல் ஸ்பைடர், இது எல்லாம் வந்து மைட்ஸு, அதுக்கப்புறம் ஒயிட் ஃப்ளை. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா வெள்ளைப்பூச்சி, அதுக்கப்புறம் கேட்டர்பில்லர்னா அந்த வெட்டுக்கிளி மாதிரி, அந்த மாதிரி லீஃப் ஹூப்பர்ஸ்னால் அந்த சாரூர் இது நம்ம என்ன சொல்கிறது, இந்த இலையை வந்து ஓட்ட போடும் பார்த்திங்களா அது. அதுக்கப்புறம் மேலி பட்ஸ்னால் அந்த வெள்ளை கலர் பூச்சி மாதிரி இருக்கும், கருப்பு கலர் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியா, அது ஒரு மாதிரியா இலையெல்லாம் திண்டு போய்டும். அப்புறம் பீட்லெஸ்ஸு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து எக்லாஸ் வந்து நல்லா ஒரு கண்ட்ரோல் பண்ணோம். அப்போ ரொனோஃபின் வந்து 10 லிட்டருக்கு 10 ml, எக்லாஸ் வந்து 20 ml 10 லிட்டருக்கு. அதுக்கப்புறம் மவுண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டருக்கு 10 ml கரெக்டாக அளவு பார்த்துக்குங்க. இது வந்து பொதுவாக வந்துன்னா சக்கிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சிந்தா கம்பெனியில். இது வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மொக்குப்புழு நிறைய பேர் பிரச்சனை கேட்டிருந்தீங்க. மவுண்டன் வந்து ரொம்ப காஸ்ட்லியான மருந்துங்க. கிட்டத்தட்ட ஒரு அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ திங்க் 100 ml 1/4 லிட்டர் என்னவோ 1000 ரூபா பக்கம் என்னவோ. அது 1 லிட்டர் வந்து 4000 ரூபா, அந்த மாதிரி காஸ்ட்லியான மருந்து. தேவைப்படுறவங்க வாங்கி அடிங்க, தேவைப்படலைன்னா ஜஸ்ட் லீவ் இட். அதுக்கு பதிலாக மார்க்கர் இல்லை பேந்தல் வாங்கி அடிச்சிக்கிங்க. நான் இருக்கிற மருந்தோட ஆப்ஷன் நான் உங்களுக்கு தரேன். நான் என்ன பண்ணுறேங்கிறத அதையும் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். த ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ், த கால் இஸ் யுவர்ஸ். நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடையது. நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன வழிமுறை, என்னென்ன செயல்முறைன்றது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நியோ பொட்டாஷ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நந்தீஸ்வர் அக்ரோ ட்ரேடர்ஸ் அவங்க தான் வந்து பண்ணுறாங்க, பெங்களூர் நினைக்கிறேன் அவங்க கம்பெனி மேபி. அதை வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணிருங்க, ஒரு தடவை பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப காஸ்ட்லியான மருந்துங்க. ஒரு 23 கிராமே வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா என்னவோ. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான அளவு தான் தேவைப்படும். ஒரு 10 லிட்டருக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ml 5 கிராம் போட்டாலே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பூ நிறையா தூக்கி, இதை பொட்டாஷியம் உங்களுக்கு நல்லா தெரியும், பூ வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், நல்லா அரும்பு கட்ட வைக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா எம்என் மிக்சர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எம்என் மிக்சர் வந்து நம்ம கண்டிப்பாக தேவை. அதை நீங்கள் வந்து சேர்த்துட்டு போட்டிங்கன்னா இந்த நல்லா துளிரும் பூவும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோவரக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து என்ன கெமிக்கல் கண்டென்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மைத்திரின் இருக்குது அதில். ஸோ நீங்கள் எவ்வளோ சுற்றி எங்கே ஓடினாலும் சரி, எங்கே ஓடி வந்தாலும் சரி, ஆல்ஃபா மைத்திரின், குயினல் பாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ரொனோஃபில்ல நான் சொன்ன பார்த்திங்களா கெமிக்கல் கண்டென்ட்டு, அதில் வந்து பேரிபாரிசஃபன், டெனோஃபெத்ரின், டிஃபென்த்ரின், அதுக்கப்புறம் ஃபிடால வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரோனில், லாம்டா, அதுக்கப்புறம் பேந்தரில் பென்தோடிஸு, மார்க்கரில் வந்து பீஃபித்ரின்.
சுற்றி நீங்கள் எங்கே ஓடி வந்து பார்த்தாலும் இந்த பீஃபித்ரின்னு, அதுக்கப்புறம் வந்து குயினல் பாஸு, பேந்தோடிஸு, ஃபெப்ரோனில்லு, லாம்டா, இந்த மாதிரி கெமிக்கல் கண்டென்ட் தான் ஆல்ஃபா மைத்ரின்னு, ஆல்ஃபா கார்டு இது தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது செடியை வந்து ப்ரொமோட்ஸ் பண்ணுறது, செடியை வந்து பூ அதிகமாக கொண்டு வர்றது, ஹையஸ்ட் ஈல்டு கொண்டு வந்து கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமினோ ஆசிடு, ஃபல்விக் ஆசிடு, சீவிட் எக்ஸ்ட்ராஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பூ நல்லா தூக்கி கொடுக்குறதுக்கு. செகண்டரி நியூட்ரன் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கொத்தாக பூ கொண்டு வந்து தரதுக்கு, அரும்பு கட்டுறதுக்கு இது என்ன தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா போரான் தேவைப்படும், ஜிங்க்கு தேவைப்படும், அதுக்கப்புறம் மெங்கனீஸ் இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் எம்என் மிக்சரில் காம்பனண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சல்ஃபர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சல்ஃபர் பயன்படுத்தும் போது செடி பச்சை கட்டும், நல்லா செடி வந்து தலைன்னு பசேர்னு இருக்கும் சல்ஃபர் கண்டென்ட்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 45% லேண்டு வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் குறைபாடு இருக்குது. அதனால் அந்த அங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஹெல்தியாக தான் இருக்கும். அதனால் சல்ஃபர் வந்து அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கெமிக்கலில் வந்தாச்சு. மல்லியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து ப்ரூவன் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலில் பண்ணவங்க வந்து தான் ஹையஸ்ட் ஈல்டு எடுத்திருக்காங்க. ஆர்கானிக்கில் பண்ணவங்க வந்து பெருசாலாம் ஈல்டு எடுக்க முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஒரு ஃபெர்டிலைசர் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2-3 தடவை கொடுத்தா தான் அந்த செடியை வந்து நம்மளால் காப்பாற்றி பூச்சி புழு இல்லாமல் அந்த பூ வந்து ஒழுங்காக கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியுதுன்னா, ஆர்கானிக்கில் கொண்டு வரும்போது அது நம்மளால் சாத்தியப்படாது. ஏன்னா அந்த பூச்சி வந்து அதுக்கு கட்டுப்படாது. குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முன்னோர்கள் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்கிறதுல என்னென்னா, நம்ம ஒரு முறை நம்ம கெமிக்கல் உரம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு இணையாக நம்ம 3-4 தடவை நம்ம ஆர்கானிக் உரம் கொடுத்தா தான் அதுக்கு நிகராகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா அப்போ 3 கெமிக்கலுக்கு வந்து 3×12ன்னா அப்போ 7 நாளில் 12 மருந்து எப்படி அடிக்க முடியும்? அது வந்து அடிக்க முடியாது. ரெண்டாவது நம்ம சொல்கிற நம்ம சேனலில் சொல்கிற மருந்தோட அளவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோட்டலி ஐம் ரெடியூஸ்டு த கெமிக்கல் டோசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ டோட்டலி ரெடியூஸ்டு. நான் மற்றவங்க மாதிரி 40 கிராம் 50 கிராம் சொல்கிறதில்ல, 1 லிட்டருக்கு 1 ml இதுதான் கணக்கு அதிகபட்சமாக. அதுவும் மேலே வந்து அதிகபட்சமாக மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம். நம்ம இது வந்து பூமிக்கு வந்து நம்ம எந்த கெடுதலும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வேறு யாராவது நீங்கள் வந்து பூமியில் வந்து எர்த்தில் நம்ம நிலத்தில் வந்து செடி வளர்கிறதுக்கு நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கெமிக்கல் உரம் வந்து நான் வந்து ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துகிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா மீன் அமிலத்தை வந்து கொஞ்சம் பயன்படுத்துகிறேங்க. மீன் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா அதில் டோட்டல் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதில் அமினோ ஆசிட் இருக்குது. அமினோ ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா பண்ணி கொடுக்கும். அதில் பிளான்ட்ஸ் வந்து நல்லா துரும்பு எடுத்துக்கும் அரும்பு எடுத்துக்கும் நல்லா சூப்பராக வந்து அது ஹெல்ப் பண்ணும். அதுமாரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேபி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் வந்தோம்னா, ஒரு செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கெமிக்கல் விவசாயம் பண்ணுறவங்க வந்து ஆர்கானிக் வந்து விரும்பலையா அப்படின்னா கண்டிப்பாக விரும்புகிறாங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து நான் வணங்குற சாமிக்கு நிகர். எனக்கு வந்து விவசாயம்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு நான் நினச்சிருந்தா நான் வாங்கின இந்த நிலத்துக்கெல்லாம் நான் எவ்வளோ பல கோடியில் வந்து நான் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் விவசாயத்து மேலே இருக்கிற ஆர்வம் தான் எனக்கு வந்து விவசாயம் கொண்டு வந்து என்னை நீங்கள் நிற்க வச்சுருக்கு. அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய தோட்டத்தில் மல்லியை தவிர நான் கெமிக்கல் உரம் எந்த தோட்டத்துக்கும் நான் பயன்படுத்துறது கிடையாது. என்கிட்ட நிறையா தோட்டம் இருக்குது, நிறையா வேறு பயிர் நான் பண்ணுறேன். நான் எந்த விதமும் பண்ணுறதில்ல. நான் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 டிராக்டரு உரத்தை கொண்டு வந்து கொட்டி வச்சுட்டு மாட்டு எருவு வச்சு தான் பண்ணுறேன். நான் இதை வந்து ஏன் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து தப்பான ஒரு எண்ணத்தில் புரிஞ்சிக்கக்கூடாது. கெமிக்கல் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேங்கிற நினைவு வந்து யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். ஐ ஆம் த ட்ரூலி அந்த நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் ஒரு விவசாயி. நான் வந்து மல்லியை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் கெமிக்கல் பயன்படுத்துகிறேன்னா, ஆர்கானிக்கில் பயன்படுத்தி பார்த்து முடியல, அதனால் கெமிக்கலில் பண்ணுறேன். பிகாஸ் டெஃபினெட்லி வி நீட் டு பி சர்வே இந்த லைஃப். இந்த உலகத்தில் பிறந்தாச்சுன்னா நம்ம எல்லோரும் வாழ்வதற்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை நம்ம தேடணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, உற்பத்தி பண்ணுறவங்க, தானியம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செயற்கை முறையில் தான் நிறையா பேர் பண்ணுறாங்க. இது நான் சொல்லலை, டேட்டாவே சொல்லுது. நிறைய பேர் வந்து ஆர்கானிக்கில் வந்து மாறுறாங்க, ஆர்கானிக்கில் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகுறாங்க. பட் இட் வில் டேக் டைம். டெஃபினெட்லி ஒன் டே இட் வில் கம் ஃபார் ஆல் பீப்புள் கேன் பி சேஞ்ச் ஃபார் த ஆர்கானிக் பிகாஸ் த ஆல் பீப்புள் த ஹேவ் த வெரி குட் அவேர்னஸ் ஃபார் தட் இன் இந்தியா ஆல்சோ. ஸோ இந்தியாவில் வந்து நிறையா ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஆர்கானிக்காக மாறுங்க,
ஆர்கானிக்கில் வந்து நிறையா பேர் செய்யுங்க அப்படின்னு நிறையா ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்து நமக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐம் ஷூர் டெஃபினெட்லி ஒன் டே வி ஆல் வில் பி சேஞ்ச் ஃபார் ஆர்கானிக். இட் ரியலி வில் ஹேப்பன் ஃபார் தட். ஓகேங்களா? டெஃபினட்டாக இது மாறும், நம்மளும் மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையும் கூட. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விவசாயியாக இருக்கிறவங்க, ஒரு மல்டி லெவலில் பண்ணுறவங்க, இது வந்து டாப் லெவல் பண்ணுறவங்க, அதாவது ஒரு கார்ப்பரேட் ரேஞ்சில் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து லாபம் மட்டும்தான் ஒரு பெரிய கணக்காக இருக்குது தவிர, மற்றவங்களெல்லாம் வந்து யாருமே கணக்கில் எடுப்பது கிடையாது. அவங்களோட நம்ம வந்து போட்டி போட்டு ஜெயிக்கணும், அவங்களோட நம்மளும் சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமாக நமக்கும் வந்து செலவு பண்ணுற காசாவது நம்ம எடுத்தே ஆகணும். சரிங்களா? நம்ம செலவு பண்ணுற காசு எடுக்காமல், நம்ம போட்ட காசும் வராமல், நம்ம வந்து கடன் மேலே கடன் வாங்கி, நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் முன்னுக்கு ஓடி போய் நம்ம விவசாயம் மட்டும் நம்ம பின்னுக்கு நின்றுட்டு, அவங்கள பார்த்து நம்ம ஏங்குற நிலமை நமக்கு ஏன் வரணும்? அந்த மாதிரி நிலமையில வந்து நம்ம வாழணுமா? அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு எண்ணம். நீங்கள் வந்து பயன்படுத்துங்க, எங்கே தேவையோ அங்கே பயன்படுத்துங்க. உணவு வகையில் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க. அது நம்மளை மாதிரி பல பேரை பாதிக்கும். நன்றி. நான் சொன்னதில் ஏதாவது தவறான ஒரு தகவலோ இல்லை கருத்தோ யாருக்காவது மனசு புண்பட்டிருந்தா நிச்சயமாக என்னை வந்து தவறாக நினைக்க வேண்டாம். ஐ ஆம் ட்ரூலி ஸ்பீக் டு மை ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. வி ஆர் ஆல் டுகெதர். அப்போ தான் நம்ம எல்லோரும் ஜெயிக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்ங்க.